என் இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வவுனியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து வவுனியா ஓமந்தையிலேருந்து அப்படியே திரும்பி வந்தால் மருதோடை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த மருதோடைக்கு ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து வந்திருக்கிறோம். அதை ஒருக்கா பார்த்துருவோம். அதை தான் இப்போ போய் உள்ளுக்கு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இன்றைய தினம் இங்கே வர்றதுக்கு முதல் ரங்கன் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இப்போ வந்திருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 மணி இந்த மருதோடை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கு வரணும், கட்டாயம் வந்தே ஆகணும்ன்றதுக்காக தான் வந்தேன். அதை என்ன அளவில் வந்திருக்கிறேன் அப்படின்றத வந்து வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முதல் ரங்கன் குடியிருப்புக்கு என்ன நாங்கள் போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீர்த்தனன் திலகராஜா என்று சொல்லக்கூடியவருடைய ஆண்டு துவசம், முதலாவது ஆண்டு துவசம் 5/6/2024 5/6/2024 பாபோர்க் டென்மார்க் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து, டென்மார்க்கில் இருந்து மாமா மாமி காண்டிவன் காயத்ரி, அதே மாதிரி நோர்வேல இருந்து பெரியம்மா பெரியப்பா குணபாலன் பிரபா இவர்கள் இணைந்து கீர்த்தனன் திலகராஜா என்று சொல்லக்கூடியவருடைய அந்த முதலாவது ஆண்டு துவசம். அவர் வந்து இளம் வயதுல மாரடைப்பு வந்து இறந்திருக்கிறார். இப்ப ஒரு வருடத்துக்கு முதல் மாரடைப்பு வந்து இறந்திருக்கிறார். இப்ப எல்லாருக்குமே அது ஒரு சாதாரண பிரச்சனையா வந்து போயிட்டு கொண்டிருந்தார். வயது ஒன்று இருந்தது. ஆனா இப்ப யாருக்கு எந்த நேரம் என்ன வருது அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி தான் இந்த அண்ணாவும் வந்து கீர்த்தனன் திலகராஜா என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து அவர் இறந்து முதலாவது ஆண்டு நினைவு. இந்த ஆண்டு துவசத்துல இங்கே உள்ள மக்களுக்கு 150 பேருக்கு வழக்கமாக நான் வழங்குற மாதிரி தான் தண்ணி போத்தல், ஐஸ்கிரீம், அழகான சமைத்த சைவ உணவு. இந்த சமைத்த சைவ உணவையும் வந்து வழங்குங்க. அதோட சேர்த்து 60 பேருக்கு இந்த நெஸ்டமோல்ட், 60 பேருக்கு வந்து நெஸ்டமோல்ட்டை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி 60 நெஸ்டமோல்ட்டும், அதே மாதிரி 150 பேருக்கான சமைத்த சைவ உணவு, ஐஸ்கிரீம், தண்ணி போத்தல் இதை வந்து வழங்க சொல்லி அவருடைய உறவுகள் நோர்வேல இருந்து பெரியப்பா பெரியம்மா குணபாலன் பிரபா, அதே மாதிரி காண்டிவன் காயத்ரி இவர்கள் வந்து மாமி மாமா இவர்கள் டென்மார்க்கில் இருந்து சொல்லியிருந்தார்கள். அப்போ அந்த உதவியை தான் போய் செய்துட்டு அப்படியே வந்து மருதோடைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதில் வந்து குறிப்பிட்ட மாப்பட்டி வந்து மிச்சமாக இருக்குது. எத்தனை பட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். எங்கே பார்ப்போம். அப்படியே வழங்கி போட்டு நேராக வந்திருக்கிறேன். ஒரு 8 60 நெஸ்டமோல்ட் பட்டிகளை வந்து வழங்க சொல்லியிருந்தார்கள். அங்கே வந்து 50 பட்டியை வந்து வழங்கியிருந்த நான் ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு. அப்போ நான் வவுனியா வர வேண்டிய தேவை இருந்ததால் அங்கே உள்ள மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போனாக்கள், பள்ளிக்கூடம் போனாக்கள்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் வழியாக போயிருந்தபடியாக 50 குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு 10 பட்டியை வந்து கொண்டு வந்திருக்கிறேன். அதை வந்து இடையில வேற ஒரு கிராமத்துக்கு கொடுப்ப மாட்டேன். அப்போ இங்கே வவுனியா வர்றதால அந்த 10 பட்டியும் கொடுக்க முடியலை. நான் வேற உறவுகளுக்கு கொடுத்து போட்டு அந்த பதிவை வந்து சேர்த்து விடுவேன், இல்லை அந்த உறவுகளுக்கு வந்து அனுப்புவேன். 10 பட்டி இன்னும் வந்து நெஸ்டமோல் பட்டி கொடுக்காம இருக்குது. மிச்சம் 50 பட்டி வந்து கொடுத்துருக்கிறோம். எங்களுடைய ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து கொடுத்துருக்கிறோம். கீர்த்தனன் திலகராஜா அவர்களுடைய அந்த முதலாவது ஆண்டை சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய உறவினர்களால் வழங்கப்பட்டது. டென்மார்க்கில் இருந்து காண்டிவன் காயத்ரி, அதே மாதிரி நோர்வேல இருந்து பெரியப்பா பெரியம்மா குணபாலன் பிரபா இவர்களால் வந்து வழங்கப்பட்டது. கீர்த்தனன் திலகராஜா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் என்னத்துக்காக மருதோடைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். முதல் தேரோடின ஒரு கோயில், அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதோடை கந்தசாமி தேவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். மருதோடை கந்தசாமி தேவஸ்தானம். இங்கே இருக்கிற உறவுகள் வந்து வந்திருக்கணும். இப்போ நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம், என்னத்துக்காக வவுனியா வந்தாங்க அப்படின்றத வந்து முழுமையாக வந்து பார்ப்போம். இங்கே வந்து பாருங்க, மருதோடை கந்தசுவாமி தேவஸ்தானம், மருதோடை கந்த சுவாமி தேவஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். மறக்காம இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து பகிர்வினூடாக உங்களோட ஆதரவை தாங்க. அதே மாதிரி எங்களுடைய முருக பக்தர்கள் நீங்களும் இருந்தீங்கன்னு சொன்னால் பகிர்வினூடாக அந்த ஆதரவை தாங்க. வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கணும் 3 சகோதரர்கள் வந்து வெளிநாட்டில் எங்கெங்கேயோ எல்லாம் போய் பிறகு இப்போ வந்து இந்த நாட்டில் ஒரு சிறப்பான செயல்பாட்டை வந்து செய்யணும். அதான் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க, மருதோடை கந்தசுவாமி
தேவஸ்தானம், இந்த கந்தசுவாமி கோயில் எப்படி உருவானது, இங்கே வந்து என்ன விசேஷம், என்னத்துக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்றத வந்து போய் பார்ப்போம் வாங்க. மருதோட கந்தசுவாமி கோயில், கந்தசுவாமி கோயில் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கோயில் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1887ஆம் ஆண்டு 1887ஆம் ஆண்டு செல்லையா குருக்கள் என்று சொல்லக்கூடியவர் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் என்னென்ன இந்த கோயில் எப்படி உருவானது அப்படின்ற ஒரு கதையை வந்து பார்ப்போம். 5 தலைமுறை வந்து கடந்து வந்து இந்த கோயிலை வந்து உருவாக்கி இருக்கிறோம். இந்த கோயிலில் வெளிப்பகுதி தான் இது. உண்மையிலேயே வவுனியா மக்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்போ இந்த கோயில் வந்து இப்போ சிறப்பாக வேலை நடந்து இந்த வார 7ஆம் திகதி அதற்குரிய கிரிகைகள் எல்லாம் நடைபெற்று 6ஆம் மாதம் 7ஆம் திகதி அதற்குரிய கிரிகைகள் எல்லாம் நடைபெற்று அதுக்கு பிறகு 8ஆம் திகதி இங்கே எண்ணெய் காப்பு சாத்திர நிகழ்வுன்றது வந்து உண்மையிலேயே அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அந்த சிலையை நாங்கள் கையால் தொட்டு பார்க்க கிடைக்கிற ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கணும். எல்லாருக்கும் அந்த இது கிடைக்காது. அப்போ வவுனியா மக்களாகிய நீங்கள் கட்டாயம் இந்த 8ஆம் திகதி 7:30 இருந்து பின்னேரம் 3 மணி வரைக்குமே இந்த நிகழ்வு வந்து இங்கே நடைபெற இருக்குது. இந்த கோயிலை வந்து தனி சகோதரர்கள் இணைந்து இவ்வளோ பெரிய கோயிலை வந்து உருவாக்கி இருக்கணும். உண்மையாகவே எங்கட பகுதிகளிலையும் இருக்குது கோயில்கள். ஆனால் இந்தளவுக்கு இப்படி ஒரு கோயில் ஒரு இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்வளவு இதாக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்காண்டா இல்லை. ஆரம்பமே இந்த கோயில் வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அது வரைக்கும் இது ஒரு சின்ன கொட்டில தான் இந்த இடம் வந்து இருந்திருக்குது. யுத்தத்துக்கு முதல் இந்த மருதோடை மக்கள் இதை வந்து வணங்கியிருக்கணும். இதில் நிறைய வரலாறுகளை வந்து சொல்லியிருந்தார்கள். அந்த வரலாற்றுகளை வந்து நான் பதிவு செய்திருந்தேன். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால் வந்து அழிஞ்சு போச்சு. அந்த குடும்ப உறுப்பினர்களும் இங்கே இருந்தவை இப்போ வந்து இல்லை. அப்போ இன்னும் ஒரு 2 தினங்கள்லாம் இருக்குது இந்த நிகழ்வு வந்து ஆரம்பமாகிறதுக்கு. அப்போ அதை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணுமன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இங்கே வந்து வந்திருக்கிறேன். இந்த மருதோடை முருகன் கோயில் முதல் தேரோடிய கோயிலாக வந்து சொல்லப்படுது. முதல் இங்கே தான் இந்த வவுனியா மாவட்டத்திலேயே தேர் ஓடினது அப்படி என்று சொல்லி, அதுக்கு பிறகு யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டு அறவே ஒன்றுமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து இல்லாமல் இருந்து அதுக்கு பிறகு சின்ன ஒரு கொட்டகை அமைச்சு இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு இந்த செல்லையா குருக்கள் என்று சொல்லக்கூடியவருடைய வம்சாவளியிலிருந்து வந்தவர்கள் சகோதரர்கள் 3 சகோதரர்கள் இணைந்து வந்திருந்தார்கள். அந்த செல்லையா குருக்கள் என்று சொல்லக்கூடியவர் தான் அவற்றை சில தான் இதில் வடிக்கப்பட்டு இருக்குது. இந்த கோயில்ட வரலாறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிசயமானது. இந்த கோயில்ட வந்து வரலாறு வந்து பாருங்க, இங்கே அழகா வந்து கட்டியிருக்கணும். இந்த கோயிலுக்குன்ற ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் இணைந்து இங்கே வந்து 3 சகோதரர்கள் இணைந்து வந்து இந்த செயல்பாட்டை வந்து செய்திருக்கணும். அவர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட உதவியோட வந்து இவ்வளவு பெரிய கோயிலை வந்து உருவாக்கி இருக்கிறோம். கோயிலுக்குரிய நிகழ்வுகள் வந்து 7ஆம் திகதி கிரிகை வந்து நடைபெற இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அங்கே இன்னும் ஒன்றுமே வைக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மருதோடை கந்தசுவாமி கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில். இந்த கோயில் எப்படி உருவானது அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வற்றாப்பளை அம்மன் கோயிலில் இருந்து பாத யாத்திரை வந்து நடந்து போகிறது. எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு கோயிலில் இருந்து இன்னொரு கோயிலுக்கு ஸ்டார்ட் ஆகி பாத யாத்திரை வந்து போகிறது. அப்போ அந்த பாத யாத்திரை போக வலிக்கிட்டு வந்த ஆக்கள் இங்கே ஒரு மரத்தடி ஆலமரம் வந்து இருந்திருக்கு. இப்போ அந்த பகுதியில் இளைப்பாறுவதற்காக இருந்திருக்கணும். இந்த செல்லையா குருக்கள் அவரோட இன்னும் ஒரு குருக்கள் வந்து சேர்ந்து வந்திருக்கணும். வந்து இந்த பகுதியில் இருக்கேக்குள்ள அவர் அன்றைய தினம் இங்கே தங்கின இடத்துல அவருக்கு வந்து கனவுல வந்து சொல்லப்பட்டிருக்கு, நான் இங்கே இருக்க விரும்புவதாக முருகப்பெருமான் தெரிவித்ததாகவும், அந்த இதை வந்து அங்கே உள்ள சுவாமிகள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து இப்போ இதில் வந்து முருகன் இருக்க விருப்பப்படுவதாக அந்த செல்லையா குருக்கள் என்று சொல்லக்கூடியவருடைய கனவுல வந்து தோன்றி சொன்னதாகவும், அப்போ அவர் அந்த பாத யாத்திரையை நிறுத்தி எங்கேயே ஒரு சிலை வச்சு வழிபட்டு உருவானது தான். அதுதான் 1887ஆம் ஆண்டு இந்த கோயில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. யுத்த காலத்தில் பெருமளவில் மக்கள் எல்லாருமே கூடிய ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி இருந்து முருகனை கும்பிட்டதாகவும், அந்த நேரம் விழுந்த செல் வெடிக்காமல் இதில் இருந்ததாகவும் இந்த ஊர் மக்களுக்குள்ள ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இந்த கோயிலை பற்றி கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சக்தி வாய்ந்த கோயில், சக்தி வாய்ந்த முருகன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களால் வந்து போற்றப்பட்டு மருதோடைன்றது வந்து எந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓமந்தன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஓமந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால் ஒரு ரோட் ஒன்று வருது. அதில் வந்து நாங்கள் உள்ளுக்கு வரையக்குள்ள இந்த மருதோடைன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இருக்குது. இப்போ அதுக்குரிய வேலைப்பாடுகள் நடந்து இந்த 7ஆம் திகதி அதுக்குரிய கிரிகைகள் வந்து ஆரம்பமாகி 8ஆம் திகதி
எண்ணெய் காப்பு சாத்து நிகழ்வு. அப்போ சகல மக்களும் முருக பக்தர்கள் அனைவருமே இணைந்து இந்த கோயில் திருவிழாவை வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளினோம். இந்த கோயிலை வந்து உருவாக்கினவர்கள் வந்து லண்டன், கனடா என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இருந்து தங்களுடைய எத்தனையோ தலைமுறை கடந்து இந்த கோயிலை வந்து உருவாக்கணும், கட்டி எழுப்பணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கணும். 3 உறவுகள் இணைந்து வந்து ஒரு 3 வருடம் 4 வருட காலமாக வேலை நடந்து இப்போ வந்து இங்கே இருந்து அதுக்குரிய வேலைகளை வந்து செய்யணும். உண்மையாகவே அவர்களும் பிரிஞ்சு போய் அப்படியே தங்களோட பாட்டில் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் தங்களுடைய அந்த அவர் ஆரம்பத்தில் உருவாக்கினவர், அதே மாதிரி அவைகளுக்குன்ற ஒரு வரலாறு இருக்குது. அவையோட உறவுகள் எல்லாம் இணைந்து ஒரு தனி மனிதர்களாக இணைந்து தனி நபர்களாகத்தான் செய்திருக்கணும். இப்போ வெளியாக்கள்கிட்ட உதவி என்றது வந்து ஒரு சில உதவிகள் வந்து இங்கே மக்களால் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு சில வேலை திட்டங்கள் இதுக்குள்ளே செய்திருக்கணும். மற்றதெல்லாம் சொந்தமாக அவர்களுடைய நிதியில் வந்து இந்த கோயிலை கட்டி வவுனியா மக்களுக்கு மருதோடை என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் அழகான ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து சூரன் போர் எல்லாமே இனி வந்து நடக்கும் அப்படின்றத, கோயில் வந்து எப்படி வடிவமைச்சிருக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து பார்க்க தெரியும். மிக வந்து அழகாக பெரிய அளவிலான செலவில் தான் இதை வந்து செய்திருக்கணும். சும்மா பார்க்கி வந்து விளங்கும். இந்த காலத்தில் இப்படி ஒரு செயல்பாடை வந்து செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு பணம் தேவை அப்படின்றது எல்லாம் அவனருளால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு சில பதிவுகள் எடுத்து அந்த பதிவுகள் தவறிட்டுது, அதால் தான் அதை வந்து போட முடியலை. இப்போ அவசரமாக இந்த வவுனியான்ற இடத்துக்கு வந்து வந்திருந்தேன். என்னென்னு சொன்னால் எல்லா மக்களுக்குமே இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு தான் எங்களை வந்து என்னட்ட வந்து கேட்டிருந்துச்சு. நம்ம உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஆரம்ப நிகழ்வு வந்து நடக்க இருக்குது, 7ஆம் தேதி நடக்க இருக்குது, 8ஆம் தேதி எண்ணெய் காப்பு. அப்போ பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த வவுனியா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியாது. அப்போ அவர்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிற விதமாக இந்த பதிவை வந்து செய்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு பகிர்வுனூடாக உங்களுடைய ஆதரவை வந்து வழங்குங்க. நவக்கிரகங்களுக்குரிய அந்த இதை வந்து கட்டியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் என்னென்ன இருக்கணுமோ சகலதும் இருக்குது. ஒரு மருதோடை கந்தசுவாமி கோயில், மருதோடை கந்தசுவாமி கோயில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில். செல்லையா குருக்கள் என்று சொல்லக்கூடியவரால் பராமரிக்கப்பட்டு வந்து அந்த ஆண்டை வந்து உங்களுக்கு சொன்னேன் நான் 1887ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கல உங்களுக்கு தெரியும். 6வது தலைமுறையில் கையில் வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த 5வது தலைமுறையில் இருக்கிறவர்களால் தான் இந்த கோயில் வந்து முழுமையாக கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. கட்டியமைக்கப்பட்டிருக்கு. ஒரு அழகான இடம், உயர்ந்த கோபுரம் வந்து அடிச்சிருக்கணும். உண்மையாகவே எவ்வளோ வைக்கையாக இருந்தாலும் இதுக்குள்ளே வைக்க உணராமல் இருக்கலாம் அப்படின்றது வந்து தெரியுது. என்ன கூறிய தோற்றம் வந்து உயர இருக்குது. 7ஆம் தேதி அதுக்குரிய கிரிகைகள் வந்து நடைபெறும். 8ஆம் தேதி எண்ணெய் காப்பு சாத்திர நிகழ்வு. அப்போ அனைவரும் இணைந்து சிறப்பிங்க, இந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்கணும். இப்போ இந்த கோயில் இந்த கட்டினவர்களை வந்து ஒரு சந்தித்து கதைப்போம்னா அவர் வந்து ஒரு அலுவலாக வந்து வெளியே போயிருக்கணும். அப்போ அதுக்கு முதல் நான் இந்த பதிவை வந்து செய்திருக்கிறேன். இப்போ ஒருக்கா பார்ப்போம். அவை வந்திருந்தால் அவையத்தையும் ஒரு சில வசனங்கள் இந்த கோயில் பற்றி, இந்த கோயில் வரலாறை பற்றி தெரிஞ்சு கொள்ளுவோம். வவுனியா மக்கள் அனைவருமே வந்து வவுனியா மக்கள் தான் மட்டுமண்டில்லை, எல்லாருமே இது ஒரு ஆரம்ப நிகழ்வு. எண்ணெய் காப்பு சாத்திர நிகழ்வு அப்படின்றது வந்து ஒரு கிடைக்காத சந்தர்ப்பம், எல்லாருக்குமே கிடைக்காத அந்த பாக்கியம். அதே மாதிரி இந்தியாவில் இருந்து பிரசித்தி பெற்றவர்களால் வந்து இந்த சிலை வடிவமைக்கப்பட்டு இங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. கட்டாயம் எல்லாருமே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வந்து சிறப்பிங்க. இப்போ ஒரு 3-4 தினங்களுக்கு முதல் இந்த நிகழ்வு இங்கே இப்படி ஆரம்பிக்கப்பட போகுது அப்படின்றதுக்காக வந்து ஒரு பதிவுண்டு இவையோடைய நேரடியாக இவையத்தையும் கதைச்சு பதிவு செய்திருந்தான். 3 சகோதரர்கள் வந்து வந்திருந்துச்சு. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் பரமேஸ்வரி ஸ்ரீஸ்கந்தராஜா. பரமேஸ்வரி ஸ்ரீஸ்கந்தராஜா. பரமேஸ்வரி ஸ்ரீஸ்கந்தராஜா. அதே மாதிரி இவர் உங்களுடைய சகோதரன். இன்னும் ஒருவரும் வந்திருந்தவர் உங்களோட அன்றைக்கு வந்து. இப்போ 3 பேருமே வெளிநாட்டில இருந்தா வந்திருக்கிறீங்க. நீங்க எந்த நாடு? நான் லண்டன். நீங்க லண்டன். நீங்க கனடாவில் இருந்து. மற்றவரும் கனடா. என்ன அன்றைக்கு வந்த? அப்போ கனடா. இந்த 3 உறவுகளுமே இங்க இருந்து புலம்பெயர்ந்து போய் அந்த நாட்டில் வசிச்சு அங்க இருந்து இதை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கணும். அதுவும் வந்து உண்மையாலே ஒரு வியப்பான விடயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் அந்த 5 தலைமுறை
கடந்து 5 தலைமுறை கடந்து இப்போ 6வது தலைமுறையில கையில் இருந்து இப்போ 6வது தலைமுறை இந்த கைக்கு வந்திருக்கு இந்த கோயில் வந்து. அந்த 5வது தலைமுறை யாருன்னு கேட்டா இவைதான் இந்த செல்லையா குருக்கள்னு சொல்லக்கூடியவர். அவர் யார்? அவர் வந்து எங்களோட அம்மாண்ட பேரன். பூட்டன எங்களுக்கு பூட்டன். உங்களுக்கு பூட்டன். ஓ, அப்ப 1887ஆம் ஆண்டு இந்த இடத்துல உருவாக்கப்பட்டது. இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க மக்களுக்கு. நீ ஏண்டா ஒரு சந்ததியில கடந்தபடியே இருக்கிற வரலாறுன்றது நீங்க தான் கட்டாயம். இப்ப இதுல உள்ள ஒரு சிலர் அயல்ல உள்ளவர்கள்ட்ட கேட்டிருந்தனா அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வராது. சொல்லுங்க என்ன மாதிரி இந்த கோயில்ட முருகண்ட வரலாறு. இது வந்து செல்லையா குருக்கள் மற்ற ஒரு சுவாமியார் இன்னும் கொஞ்சம் பக்தர்களோட கதிர்காம யாத்திரை போச்சு. போற வழியில இங்க வந்து ஒரு ஆலமர நிழல்ல தங்கி இருந்தவை இழப்பாரினவை. இழப்பாரும் போது தூங்கிக்கல சாமியாற்ற கனவிலும் செல்லையா குருக்கள் கனவிலும் முருகன் வந்து நான் இங்கே இருக்க போறேன்னு சொல்லிட்டேன். 2 பேர்ட்ட கனவுலையும் வந்து சொல்லி இருக்கிறார். சொன்னபடியா அப்ப அவர் சுவாமியார் மற்ற வந்த சக பக்தர்களும் சொல்லிச்சுனா நீங்கள் செல்லையா குருக்களை இருந்து பூச வைக்க சொல்லிட்டு அவைகள் யாத்திரையை தொடர்ந்துட்டினம் கதிர்காமத்துக்கு. செல்லையா குருக்கள் சொல்லக்கூடியவர் நீங்க இந்த இடத்துல இருந்து பூசையை செய்யுங்க. அவரும் பாத யாத்திரை போய் கொண்டு வந்த ஒரு ஆள். அப்ப அவர் இதுல இருந்து பூசையை வைங்கோ முருகனுக்கு நாங்கள் போறோம்னு சொல்லி அவைகள் பாத யாத்திரையை தொடர்ந்து கதிர்காமத்துக்கு போயிட்டினோம். அதுக்கு பிறகு செல்லையா குருக்கள் இருந்து பூசை வச்சு கொண்டிருந்தவர் ஒரு சின்ன கொட்டில அமைச்சு. அவருக்கு வயசு போக அவருக்கு ஒரே ஒரு மகள், அது எங்கட அம்மாண்ட தாய். அவ கல்யாணம் செய்தது கனசபாபதி குருக்கள். அப்ப அவர்கிட்ட கையளிச்சார் வயசு போக. இப்ப அவரும் இருந்து பூசை செய்து கொண்டு கேட்கல. அவருக்கும் வருத்தம் வந்து இல்லாம போகல. எங்கட அப்பாண்ட அம்மா வந்து அந்த கனசபாபதி குருக்களுக்கு அம்மாண்ட தகப்பனுக்கு தமக்க. அப்ப அவர்கிட்ட இவருக்கு அம்மாவுக்கு 12 வயசு. அப்ப ஒன்றும் உறுதி ஒன்றும் எழுத ஒன்றும் இல்லாது அவர்கிட்ட பொறுப்பும் கொடுக்கல சின்ன பிள்ளை. அப்ப எங்கட அப்பாட்ட இந்த கோயில பொறுப்பு கொடுத்து சோமசுந்தர குருக்கள் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்து இந்த கோயிலை பராமரிச்சு இந்த வயல் எல்லாம் இருக்கு. 25 ஏக்கர் வயல் இருக்குன்னு சொல்லி இருந்துச்சு இந்த கோயிலுக்கு. அதை அப்படியே எழுதி அதே எல்லாம் எழுதி அவரை பார்க்க சொல்லி சோமசுந்தர குருக்கள்கிட்ட கொடுத்தது. அவர் பேர்ந்து எடுத்துத்தான் இந்த கோயிலை சுண்ணாம்பு கல்லால கட்டி ஒரு கோயிலா அமைச்சவர். அப்ப அது இருந்து கொண்டிருந்தது. வருஷம் இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் திருத்தி இது செய்து கொண்டிருந்த நாங்கள். இந்த யுத்த காலத்துல கோயிலும் தரமட்டம் வீடும் தரமட்டம் எல்லாம் செல்லடி சண்டை. அதுக்குள்ள 2 பேருக்கும் சண்டை. அப்ப அது உடைஞ்சிட்டது. முழு தரமட்டம் இந்த படங்கள் நீர் வச்சிருக்கிறீர், அதை எடுத்துக்கொண்டு வர மறந்துட்டு சேர்ந்து காட்டு வேறங்களுக்கு. அப்ப அது தரமட்டம். நாங்கள் வந்து இவர் அங்க இன்னொரு இங்க வந்து நின்ற மற்றவர் அவர் வந்து கனடால இருந்து வந்து இன்னொரு தம்பி இருந்தவர். அவர் இப்ப மோசம் போயிட்டார். 2 பேருமா சேர்ந்து அந்த ஒரு இடிபாட்டுக்குள்ள இருந்த கருங்கல் சாமிகளை எடுத்து ஒரு இடமா வச்சு இப்படி ஒரு மண்டபம் கட்டி இந்த பக்கத்துல இருக்கிற ஆக்கள்கிட்ட விளக்கு வைக்க சொல்லிட்டு போகும். அப்ப அவையில் தான் தொடர்ந்து விளக்கு வச்சு கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாரும் வந்து இதுக்கு கோயிலை கட்டுவோம் என்று யோசிச்சு பணம் அனுப்பினாங்கள். அவர் இப்போ மோசம் போயிட்டார். அவர் கொஞ்சம் வேலையில் செய்ததோட அவர் மோசம் போயிட்டார். இப்போ நாங்கள் தான் வந்திருந்தோம். நானும் எல்லா ஹஸ்பண்டும் பென்ஷன் எடுத்துட்டோம். அப்போ இங்கே 18ஆம் ஆண்டுலேருந்து இங்கே இருக்கிறோம். 2018ஆம் ஆண்டுல இருந்து நீங்க இந்த வேலையை ஆரம்பிச்சு இப்ப முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய சொந்த நிதி உங்களோட உறவினர்களோட அப்படித்தானே? எங்கட இவர் மற்ற தம்பி, மற்ற இன்னொரு தங்கச்சி, மற்ற ஒரு மாமி ஆஸ்திரேலியால இருக்கிறார். எல்லாரும் இணைந்து
இதை வந்து உருவாக்கி இருக்கிறீங்க. உங்களோட ஒரு 5வது தலைமுறையினர் இதை வந்து செய்திருக்கணும். ஆரம்பிக்கப்பட்ட 5வது தலைமுறையினர் வந்து இதை செய்து முடிச்சிருக்கணும். எங்களுடைய வவுனியா வாழ் மக்கள் அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து முருக பக்தர்களுக்காகவும் வந்து இதை வந்து உருவாக்கி இருக்கணும். இவற்றை இந்த செல்லையா குருக்கள் என்று சொல்லக்கூடியவருடைய புதுமைகள் ஆரம்பத்தில் வந்து அவரும் வந்து நிறைய புதுமைகளை வந்து நிகழ்த்தி இருக்கிறார். என்ன இங்கே வந்து அது இவர்கள் சொல்றதை விட இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் சொல்றது தான் நம்பத்தகுந்ததா வந்து இருக்கும். எப்பயே சொல்லிக்குள்ள அதை வந்து இதை நான் ஒரு சிலரை வந்து கண்டு கதைச்சு கேட்ட இடத்துல அந்த விஷயத்த வந்து சொல்லி இருந்துச்சு. அவரும் நிறைய ஆச்சரியங்களை அந்த நேரம் அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இருக்கிறார். இந்த இடத்துல வந்து ஒரு சில வாகனங்கள் வந்து வெளிக்கிட இல்லாமல் இருந்ததாகவும் அவர் போய் சொல்ல வெளிக்கிட்டதாகவும் மற்ற கல் ஏதோ தூக்க முடியாம இருந்து தூக்குன சொல்லி அந்த பாத யாத்திரை கதிர்காமத்துக்காக வட்டாப்பளையில இருந்து கதிர்காமத்துக்கு இங்க இருந்து எல்லாருமே நடந்து போறது இப்பயும் வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்துல வெளிக்கிட்ட இடத்துல ஒரு இடைத்தங்கல் முகாமா தங்குற இடமா வந்து இங்க ஒரு ஆலமரம் இருந்திருக்கேன். அதுக்கு கீழே தங்கி இருந்த இடத்துல இந்த 2 குருக்களுக்கு வந்து கனவுல வந்து சொல்லப்பட்டதுல உடனே அவர் இன்னொரு குருக்கள் சுவாமியோரால் வந்து சொல்லியிருக்கிறார், நீ இங்கேயே இரு, இங்கே இருந்து அந்த அலுவல பேரண்ட்ஸ் சொல்லி போட்டு வெளிக்கிட்டு போயிருக்கிறார். அப்போ அதுதான் இந்த கோயில் தோன்றினதுக்கான வரலாறு. அதை தொடர்ந்து 5வது தலைமுறையா இவை வந்து இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான கோயிலை வந்து கட்டி இருக்கணும். அப்படித்தானே? எங்கட அம்மா எல்லாம் இங்கதான் பிறந்து வளர்ந்தவ. அம்மா உங்களோட அம்மா அதான் இங்கதான் பிறந்து வளர்ந்தது. நீங்க? நாங்க ஜாழ்ப்பாணம். இது உங்களுக்கு இப்ப இந்த கோயில்ட வரலாறு தெரியும், எங்களுக்கு இப்படி ஒரு இது இருக்குன்றது தெரியும். மற்றது இதை வந்து உங்களுக்கு கட்டணும் அப்படி என்ற கட்டி முடிக்கணும்ன்ற எண்ணம் என்ன ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருந்ததா இல்ல? அம்மா அவரே சொல்றாங்க. உங்களோட குடும்பம் எல்லாருமே நீங்க நிம்மதியா இதா இருக்கணும்னா எங்களோட ஆரம்பத்துல உருவாக்கப்பட்ட அந்த கோயில குலதெய்வம் நீங்க ஐயர் குடும்பம் எல்லாருமே அங்கேயும் நீங்க குருக்களா தான் இருக்கிறீங்க. அப்படி இருந்து உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் இந்த காலத்துல முந்தைய காலத்துல கோயில்களை கட்டி முடிச்சது இது செய்தன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இந்த காலத்துல தனி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு பெரிய அளவிலான கோயில், அதே மாதிரி 25 ஏக்கர் நிலமும் வந்து இதுக்கு இருக்கு. இந்த கோயில் நிர்வாகத்துக்கு தான் அது வழங்கப்படுது. என்ன யார் இந்த கோயிலை பராமரிச்சு கொண்டிருக்கணுமோ கோயிலை மெயின்டைன் பண்ணும் எல்லா மக்களுக்கும். இந்த ஊரும் வந்து சொல்லி இருந்துச்சு நம்ம முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் எழுச்சியாகி கொண்டு வருது, பிரகாசமாகி கொண்டு வருது. அதாவது ஒரு இடத்துல கோயில் இருக்கணும்னு சொல்லி எங்கட ஆக்கள் அந்த நேரமே. வேற என்ன கோயிலை பற்றி நீங்க சொல்ல நினைக்கிறீங்க? கோயிலோட வரலாறுகள் அம்மா ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? முதல் எங்கட இந்த கோயில்ல தான் தேர் ஓடினது. வவுனியா மாவட்டத்துல பெரிய கோயில், அந்த நாளையில பெரிய கோயிலா இருந்தது. வவுனியா மாவட்டத்திலேயே நான் அது ஆரம்பத்திலேயே வந்தோன்னே பதிவு செய்திருப்பேன். வவுனியா மாவட்டத்திலேயே முதல் தேரோடிய கோயில் என்று சொன்னால் அது இந்த கோயிலில் தான். பல வரலாறுகளை சுமந்ததாக வந்து இந்த கோயில் இருக்குது, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ தோன்றின கோயிலில் 1887ஆம் ஆண்டு இந்த கோயிலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு வரலாற்று பொக்கிஷம், அதை வந்து பாதுகாக்க வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமையாக வந்து பார்க்குறேன். கட்டாயம் 7ஆம் தேதி இங்கே வந்து ஆரம்ப அந்த கிரிகை பூஜை வந்து நடைபெறும். 8ஆம் தேதி எண்ணெய் காப்பு சாத்தின் நிகழ்வு வந்து 7:30 பின்னேரம் 3:30 வரைக்கும் நடாத்தப்படும். அது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். அனைத்து உறவுகளுமே அனைத்து முருக பக்தர்களுமே வந்து அந்த ஆசிகளை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அந்த எண்ணெய் காப்பு சாத்துறது வந்து கிடைக்காத ஈஸியில வந்து அந்த இதை வந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஒரு தடவை தான் சந்தர்ப்பம் கிடைக்கும். சாதாரண தொட்டு பார்க்கறதுக்கு சிலையை தொட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சிலைகளும் வந்து இங்க நிறுவப்பட இருக்குது சுத்தி வர. அப்ப அவளத்துக்கும் நீங்க எண்ணெய் காப்பு சாத்தி அந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்குமாறு அதுக்காகத்தான் இப்ப ஏற்கனவே வந்து இவை 3 பேர்ட்டையும் வந்து இன்டர்வியூ எடுத்து அந்த இதை தெரியப்படுத்துறதுக்கு இப்ப இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. 4 வருட காலமாக இந்த வேலையை செய்திருக்கணும். அப்ப இதை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துறது, இந்த வவுனியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். கட்டாயம் அனைத்து உறவுகளுமே வந்து அன்றைய நாள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி இங்கே விசேட பூஜைகள் வந்து நடைபெறுற நாளாக வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த நாளில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 நாள் மண்டல அபிஷேகம் நடைபெறும். 15 நாள் மண்டல அபிஷேகம் அது வந்து நடைபெறும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலை கட்டி இது செய்திருக்கணும். இனி ஊர் மக்களாகிய உங்களோட கையில் தான்
அந்த இதை வந்து இப்போ இவையில்ற காலம் முடிஞ்சு நீ இன்னும் ஒரு 5 தலைமுறை கடந்தன்னு சொல்லியும் வரும், அப்பயும் இந்த கோயில் இருக்குன்னு நாங்கள் இருக்க மாட்டோம். அவ்வளோதான் உண்மையானது. சரி, என்னம்மா, நன்றியா. இது மாதிரி அந்த கோயிலோட உள்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா வீதியும் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. அது மாதிரி வெளி வீதி என்று சொல்லக்கூடிய வீதியும் வந்து சுற்று வீதி பெரிய அளவில் இதுக்கிட்ட ஒரு கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய அளவிலான காணி வந்து காணப்படுது. உண்மையிலேயே வவுனியா மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதை விட இந்த கோயிலை வந்து இந்த கோயிலில் வந்து நின்று இந்த கோயிலை அறிமுகப்படுத்துறதுல பெருமடைகிறோம். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முதல் தேரோடிய கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது உண்மையிலேயே வந்து பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆரம்ப காலத்தில் இந்த வவுனியாவில் இருக்கிற மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள்ட்ட கேட்டால் இந்த வரலாற்றை பற்றி சொல்லுவேன்னா, அதில் நான் இதுக்கு முதல் வந்திருக்கேக்கும் அங்கே இந்த பகுதியில் இருக்கிறவையில் கதைச்சது அந்த வீடியோ ஒரு சில காரணத்தால் எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் வரைக்குள்ளே டிலீட் பண்ணின இடத்துல மிஸ் ஆகி போயிட்டுது. உண்மையிலேயே அந்த மக்கள் வந்து தெரிவிச்சிருந்தார்கள், யுத்த கால பகுதியில் செல் வந்து கடுமையாக விழுந்து ஒன்று கேட்க எல்லா மக்களும் வந்து முருகா காப்பாற்று அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் வந்து இங்கே வந்து இருந்து இது செய்து ஒன்று கேட்க ஒரு செல் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்குது. விழுந்த செல் வெடிக்கையில் என்னத்துல அடிச்சு அதில் இருந்தது. அப்போ அதில் கனமெல்லாம் இருந்தது, அதுக்குள்ள வெடிக்கையில் விமானத்தில் இருந்து அடித்த குண்டு வந்து முழுந்திருந்தது. நியாயமாக ஒரு இடுப்பளவுக்கு பதிஞ்சிருந்தது. அதில் ஒரு குண்டும் படிக்கல. அந்த குண்டு படிக்காம விட்டது அது முருகனுடைய அருளாகவே வந்து பார்க்கப்படுது. அருளாகவே வந்து பார்க்கப்படுது. நீங்க இந்த கிராமத்தில் நீங்களும் இந்த இந்த கிராமத்தில் இருந்த அந்த 3 சகோதரர்கள்னு சொல்லியிருப்பேன். அந்த சகோதரர்கள் படத்தை வந்து காட்டுறேன். இப்போ அவ தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் பரட்டுமெண்டு. அப்போ இவரும் இந்த கிராமத்தில் இருக்கிறவர். இவர்கிட்ட கேட்போம் இந்த கோயில்கிட்ட வரலாறை பற்றி. சின்ன வயதுல இருந்து இந்த இங்கே இந்த ஓமந்தையில் மலர்ந்துகிறோம். இந்த கோயில் வந்தங்கண்ட ஐயா அம்மாக்கண்ட காலப்பகுதியிலெல்லாம் இந்த முருகண்ட இதுகளை பற்றி சொல்லுவோம். நம்ம அது புதுமைகளை பற்றி இந்த ஞான வைரவற்ற புதுமைகள் அப்படி நல்ல ஒரு தரமான இதுகள் எல்லாம் வந்து முந்தைய ஒரு ஐயா வந்து பூஜை செய்த காலங்களில் அவர் பிரம்பும் பூவும் பிரம்பும் கொண்டு தான் இதுக்கு பூஜை செய்து கொண்டு வரவர் வந்தால் அந்த ஐயாவோட அந்த ஞான வைரவர் கதைக்கிறது. நிறைய வரலாறு அந்த வரலாறுகள் இப்போ நான் நேரடியாக நாங்கள் கண்டதில்லை. நாங்கள் சின்ன இல்லை பிள்ளைகளில் எங்களோட அம்மா அப்பா சொன்ன அந்த பழைய காலத்தாக்கள் சொன்ன இது கனகம் வரலாறுகளும் இருக்குது. அப்போ அப்படியான வரலாறு இந்த கோயிலில் செல்லையா குருக்கள் என்றவர் வந்து நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்தி நிறைய விஷயங்களை வந்து செய்து காட்டி அந்த நேரத்தில் இருந்தது. அப்படி ஒரு புதுமையான முருகன் கோயில். அது இதுவரை காலமும் இதில் நாங்கள் சின்ன இதுலேருந்து எனக்கு 53 வயதாச்சு. இப்போ தான் இந்த நான் சின்ன கண்டதுக்கு இப்போ அந்த கோயில் வாட்டி இப்போ திருவிழா தருவாங்கிறது ஒரு எவ்வளோ சந்தோஷமான இது. இப்படி ஒரு முருகன் ஒன்று இதாண்ட போகிறாரு. கட்டாயம் வவுனியா மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்வு ஆரம்ப நிகழ்வுல கலந்து கொண்டு நீங்க சிறப்பிக்கலாம். முருக பக்தர்கள் ஏராளமான பேர் இருக்கிறீங்க. முருகப்பெருமான் உண்மையிலேயே இந்தியாவிலேயே வியந்து பார்க்குறாங்க. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த நல்லூர் கந்தனை வந்து வழிபடுறத அந்த வழிபடுற முறையை அண்டைக்கு ஒரு அரசரை எப்படி அழைப்பாங்களோ அந்த முறையை இன்று வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறதுல தெளிவான முறையில் தெளிவாக வச்சிருக்கிறதுல எங்களோட இலங்கை மக்களுக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில். உண்மையாகவே அந்த வரலாறு வந்து இதுலேயும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கொண்டு தான் இந்த வரலாறை வந்து சொன்னால் 1900 என்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் 1887ஆம் ஆண்டு இது நிறுவப்பட்டிருக்கின்ற இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். நான் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருப்பேன், மத ரீதியான நம்பிக்கைகளை கடந்து எங்களோட ஒரு அடையாளமாக பார்க்குறதால நான் இதை வந்து அங்கீகாரம் கொடுக்குறேன். நான் இப்போ சிவன் சிலையை எடுத்துட்டால் அது தமிழர் வாழ்ந்த பிரதேசமாகவும் அதை வேறு வேறு சிறுவங்களை எடுத்தால் அந்த மதத்தை யார் வழிபட்டார்களோ அந்த இனத்தவர்கள் வாழ்ந்ததாகத்தான் இங்கே கருதப்படுது. வரலாறுகள் இப்போ ஒரு சுனாமி ஒன்று வந்து இந்த இடமே அழிக்கப்பட்டுட்டது ஃபுல்லாக. திரும்ப அதை தோண்டி கொண்டு போயக்குள்ளே இந்த சிலையவோ இந்த கோயிலையோ எடுத்தால் இது எங்களுக்குரிய பிரதேசம் என்றும் அதுவே ஒரு வேறு வேறு பொருட்களை எடுத்துட்டு அந்த இனத்து மக்கள் அந்த இடத்தை ஆண்டதாகவும் தான் பார்க்கப்படுது. நாங்கள் இப்போ தேடிக்கொண்டு போகிற வரலாற்றில் பார்க்கப்படுற விஷயம். அதால தான் நானும் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கோயில்கள் கட்டுற விஷயம் நல்ல விஷயம் என்று சொல்கிறேன். எங்களோட ஒரு அடையாளம். நாங்கள் எல்லாம் குறுகிய காலம் வந்து அப்படி இறந்து போயிடுவோம். ஆனால் எங்களோட சந்ததியினர் இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுக்கு இந்த மாதிரியான செயல்பாட்டை முழுமையாக வரவேற்கிறேன். நான் அதுக்கு வந்து ஃபுல் ஆதரவு வந்து கொடுக்குறேன். நான் அதை கடந்து அதுதான் உண்மையான காரணம். கோயில்கள் கட்டப்படைகள் இப்போ இந்த இடத்துக்கு கூட இது வந்து இப்படி ஒரு நிகழ்வை வந்து செய்யணும். அதுவும் அவை வந்து வெளிநாட்டில் இருந்து 3 பேருமே வந்து வந்திருக்கணும். அவை வந்து நல்ல ஒரு நிலையில் இருந்திருக்கணும். எல்லாம் இருந்து இந்த கோயிலை கட்டணும் இதை செய்யணும்ன்ற ஒரு பக்தியின் வெளிப்பாடு அவையில
பரம்பரையாக கடத்தப்பட்டது. ஒரு கோயிலை கட்டி முடிக்கிறனாலும் சாதாரணமாக நினைச்ச ஒன்றை கட்டி முடிச்சிட முடியாது, நிறைவேறாது. அதெல்லாம் கடந்து முடிகிறேன்னு சொன்னால் அதுக்கும் அவன் அருள் தேவை. அந்த அருளோட தான் இது ஆரம்பிக்கப்படுது. வேற என்ன ஐயா நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கடந்த கால புதுமையால பற்றி தான் இதெல்லாம் பழைய காலத்து ஆக்களை கேட்டால் தான் இந்த வரலாறு சொல்லுவேன். முருகப்பெருமான் அருள் எனக்கு கிடைக்கணும். அப்பா எழுதின எழுத்து. இது உங்களோட அப்பா எழுதினது யாரு? ஐயா நம்ம ஐயா. இது 91ஆம் ஆண்டு காலப்பகுதியெல்லாம் செல் விழுந்திருக்கு. செல் விழுந்தாடி. அதை அப்படியே நீங்க அதை ஆவணப்படுத்தி வச்சுக்கிறீங்க. சரி சரியா. இதுதான் கோயில் முதல் இருந்த கோயில். நீங்க கனடாவில் இருக்க உங்களுக்கு அனுப்புறேன். சரியா.